வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாதே. அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நில். தனித்து நின்றாலும் துணிந்து நில். பலருக்கும் தாழ்ந்து போகும்போதுதான் இந்த உலகம் உன்னை காலில் போட்டு மிதிக்க துவங்கி விடுகிறது. எதிர்ப்பவரிடம் துணிந்து நில். மதிப்பவரிடம் பணிந்து செல். கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. தனித்து நின்றாலும் சரி, தனியாக நின்றாலும் சரி, தனிமையில் நின்றாலும் சரி, தன்னம்பிக்கையோடு துணிந்து நில். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். முடிந்தது முடிந்தவையாக இருக்கட்டும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும். பணம் இருந்தால் நீங்களா என ஆச்சரியமாக கேட்பதும், அதுவே பணம் இல்லாமல் இருந்தால் ஓ நீயா என கேவலமாக பார்ப்பதும் தான் உலகம். தவறேதும் செய்யாமல் தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள். தப்பே இல்லை. தனித்து நின்றாலும் துணிந்து நில். அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாகிவிடும். அதனால் முடிந்தவரை பொறுமை கொள். முடியாத பட்சத்தில் துணிந்து நில். அதில் தவறேதுமில்லை. பண்பாடு குன்றிய இடத்தில்தான் பகைமை உணர்ச்சி அதிகம் காணப்படும். நெருக்கமாய் இரு, ஆனால் கீழ்த்தரமாய் ஒருபோதும் இராதே. ஆளுக்கொரு வேஷம், நேரத்துக்கொரு பேச்சு என்றிருப்பவர்கள்தான் வாழ்க்கையை மிக எளிதாக எதிர்கொள்கிறார்கள். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என நினைப்பது முட்டாள்தனம். அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. ஆகவே யாரும் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். ஏமாந்து விட்டோம் என தலை குனியாதே. எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள். தலை நிமிர்ந்து நில். துணிந்து ஓடு. அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரியது. நாம் இறங்கி போக போக ஏறி மிதித்து போகும் உலகம் இது. இறங்க வேண்டிய இடத்தில் மட்டும் இறங்கி போங்கள். உங்களை மிதிக்கும் இடத்தில் திரும்பி மிதித்து ஏறி போங்கள். வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. உண்மையாய் இருப்பவர்களை எளிதில் நம்புவதில்லை இவ்வுலகம். ஆனால் நம்பியவர்கள் எல்லோருமே உண்மையாய் இருப்பார்களா என்பதையே சிந்திக்க வேண்டியதாகிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழுங்கள். ஏனெனில் வாழ்க்கை நமக்கு மறுவாய்ப்பு தரப்போவதில்லை. இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும். மனக்குழப்பம் இருக்கும்போது மௌனமாக இருப்போம். மன கஷ்டம் இருக்கும்போது தைரியமாக இருப்போம். அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சியாலேயே அடைக்கப்படுகின்றன. ஏனென்றால் விடாமுயற்சிதான் விஸ்வரூப வெற்றியாக மாறும். தானாக உயரும் வயது, விடாமல் துரத்தும் காலம், தடுக்க முடியாத நேரம், கடக்க துடிக்கும் இளமை, காலை தடுக்கும் சமூகம், தொட வேண்டிய இலக்கு, இத்தனை போராட்டம்தான் வாழ்க்கை. தோல்வி என்பது கடினமானது. ஆனால் எதையுமே முயற்சிக்காமல் இருப்பது தோல்வியை விட மோசமானது. தோல்விகளை கண்டு துவண்டு விடுபவன் சாதாரண மனிதன். எத்தனை முறை தோற்றாலும் இன்னொரு முறை முயற்சிக்கலாம் என்று நினைப்பவன் சாதிக்க துடிக்கும் மனிதன். கனவுகள் மெய்ப்பட கடினமாய் உழை. காட்சிகள் கண்ணில் பின்பங்களாய் தோன்றினாலும் நீ நினைத்தால் ஒரு நாள் நிழலும் நிஜமாகும். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்று. இல்லை, முயற்சியை கூட்டு. முடிவு தானாக மாறும். உன் வெற்றி பாதையை நோக்கிய பயணத்தில் முயற்சி செய்வதை விட முட்டுக்கட்டைகளை களைவதே மிகுதியாக இருக்கும். அஞ்சாதே, துணிந்து நில். நிச்சயம் ஒரு நாள் வெற்றி உன்னோடு. வெட்டி விட்டாலும் தட்டி விட்டாலும் எத்தனை முறை தள்ளி விட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு நண்பா. சாதிக்கும் முன் சாவே வந்தாலும் எதிர்த்து நில். துணிந்து செல். நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை அல்ல. அதை மறந்து நம்மை அளவைத்தவர்கள் முன்னால் சிரித்த முகத்துடன் வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கை. அரைகுறையாக எதையும் செய்யாதீர்கள். நல்லவை என்றாலும் துணிந்து நிறைவேற்றுங்கள். கெட்டது என்றால் அதை செய்யாமல் அறவே தவிர்த்து விடுங்கள். நீ பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் வாய்ப்புகள் உன் முன் கொட்டி கிடக்கும். நீ வெற்றி பெற்றால் நீ பிறருக்கு நின்று விளக்க தேவையில்லை. நீ தோற்றால் நீ அங்கு நின்று உன் தோல்விக்கான காரணங்களை விளக்கிக் கொண்டிருக்க கூடாது. அடக்க முடியாத கோபத்தை கட்டி வை. காலம் முன்னிடம் வரும். அப்போது ஒருவனையும் விடாதே. உன்னால் முடியும் என்று எண்ணுவதையோ அல்லது முடியும் என்று கனவு காண்பதையோ துணிந்து தொடங்கு. உனது துணிவிலேயே அறிவும் ஆற்றலும் மந்திரமும் அடங்கியுள்ளன.
நம் மன ஆர்வங்கள் எப்படியோ அப்படியே நம் அபிப்பிராயங்களும் இருக்கும். எதிர்த்து நில் எதிரியை அல்ல துரோகியை, பணிந்து செல் பயத்தால் அல்ல பணிவாள், துணிந்து செல் வெற்றியை நோக்கி வெகு தூரம் அல்ல. உன் பாதையை நீயே தேர்ந்தெடு, ஏனென்றால் வேறு யாராலும் உன் கால்களை கொண்டு நடக்க முடியாது. என்ன செய்தாலும் குற்றம் சொல்லும் இந்த உலகம், பணிந்து போவதை விட துணிந்து பேசி சுயநலவாதி, ஓ முன்கோபக்காரி, திமிர் பிடித்தவள் என்று பெயர் வாங்கிவிடலாம். அடுத்து என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாமல் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். தனியாய் நீ படுகின்ற பாடுகளும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் நிச்சயம் வீணாகாது. நீ படுகின்ற துயரங்களை ஒருவேளை மற்றவர்கள் அறியாமல் போகலாம். உன் பாடுகளுக்கு பலன் கிடைக்கும் போது உலகமே உன்னை கண்டு வியக்கும். ஒருபோதும் சோர்ந்து போகாதே, மன உறுதியை இழந்து விடாதே. உறவாக பழகியவர்கள் தொடக்கத்தில் தந்த பாசத்தில் அடடா என்று மெய் சிலிர்த்தது. நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் போட்ட பேசத்தில் என் நெஞ்சம் வலித்தது. சிங்கத்தின் இறைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான். அதுபோல்தான் பிரச்சனைகளை கொடுக்கும் இறைவன் சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கின்றான். முயற்சி திருவினையாக்கும்.